வடிவேல்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. அது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கெட்டப் போடும்போது, மேக்கப் போடும்போதோ அதெல்லாம் வந்து எங்க முன்னாடி வரமாட்டார். நாங்க முதல்ல பேசிக்குவோம், இந்த மாதிரி கெட்டப்லாம் இருந்தா நல்லா இருக்குன்ட்டு. ஃபுல்லா அந்த மேக்கப் போட்டு, அந்த ஃபுல் கெட்டப் பண்ணி, காஸ்டியூம்லேருந்து ஷூலேருந்து லேஸ் வரைக்கும் எல்லாம் போட்டுட்டு, ஒரு எதிர்பாராத அந்த ஷூட்டிங்ல நான் இருப்பேன். ஒரு எதிர்பாராத நேரத்துல அண்ணே அப்படின்னு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா முழுக்க அப்படியே அந்த கேரக்டரா மாறி நிற்பார். அதை பார்த்தோன்னே வர சந்தோஷம் இருக்கு. இந்த படத்துல வந்து அந்த வயசான ஒரு சார்லஸ், ஒரு லேடி கெட்டப்ல சிங்காரி, அப்புறம் பிடி மாஸ்டர் வர ஒரு சிங்காரம்ட்டு ஒரு 5 கெட்டப் இருக்கு. 5 கெட்டப்லயும் இன்னொன்னு அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பார்த்தோன்னா நம்ம லுக்லயே அவருக்கு தெரிஞ்சிடும். சில சமயம் அதுல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவைசேஷன் நினைப்பேன் பாருங்க, அவர் கண்டுபிடிச்சிட உடனே. ஏன்னா இது இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அவரே கேட்பாரு. அது இந்த படத்துல பார்க்கும்போது எங்களுக்கு இது நான்லாம் வந்து டைரக்டர். ஆனா இந்த படத்தை நான் வந்து ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணும்போது ரசிகராக தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், ஒவ்வொரு சீன் ஆகட்டும். சீனை ஃபுல்லாக சாதாரணமாக பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி வேஷங்கள் இருந்தாலும் சாதாரணமாக தரும். உள்ள போகும்போது அந்த கேரக்டர் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, அண்ணன் நம்மளுக்கு இப்படி ஒரு வேஷம் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அந்த கேரட்டில் கூடு விட்டு கூடு பயிர் இருக்குதுங்களா, அதில் இருக்க சுகம் அதை அவர் பார்த்துட்டு, அவர் தானே அங்கே தலைவன் டைரக்டர், அவர் பார்த்துட்டு அண்ணே சூப்பர் அப்படிம்பார்ல, அங்கே ஏறும் பாருங்க, ஒரு ஏறினாப்பா என்னமோ பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும்.